अस्मत्कुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்பாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையா என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூத விராத ரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் ஷேமுஷி பக்திரூபா श्रीमान वेंकटनाथार्य कवितार्किककेसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि श्री वैष्णव आचार्यர்களுக்குள்ளே மிக அதிகமான ஸ்தோத்திரங்களை அருளி செய்தவர் வேதாந்த தேசிகன் எனும் ஆச்சாரியர். அவர் அருளி செய்த ஸ்தோத்திரங்கள் 28 ஸ்தோத்திரங்கள் சம்ஸ்கிருதத்திலே அமைந்திருக்கின்றன. இதில் மகாவீர வைபவம் என்கிற ஸ்தோத்திரம் இவை அனைத்துக்குள்ளும் ஒரு வேறுபாட்டை உடையது. அது வீறுபாட்டையும் உடையது. என்ன வேறுபாடு என்றால், மற்ற ஸ்தோத்திரங்கள் அனைத்தும் ஸ்லோக ரூபமாக, அதாவது கவிதையாக அமைந்திருக்கின்றன. இந்த ஒரு ஸ்தோத்திரம் மட்டும் உரைநடை கவிதை என்று சொல்லும்படியாக வச்சன நடையிலே அமைந்திருக்கிறது. கத்தியம் என்று சொல்லக்கூடிய வச்சன நடையிலே அமைந்திருக்கிறது. ஏற்கனவே நான் தெரிவித்தபடி வடமொழியிலேயே கத்திய காவியங்களே மிக மிக குறைவு. ஒரு கையாலே எண்ணிவிடலாம் இவ்வளவுதான் என்று. ஆனால் பத்திய காவியங்கள், அதாவது கவிதை நடையிலே அமைந்த காவியங்கள் என்னால் லட்சக்கணக்கிலே இருக்கின்றன. அவைகளை எண்ணவே முடியாது, இவ்வளவுதான் என்று நம்மால் சொல்லவே முடியாது. அப்படிப்பட்ட காவியங்கள் இருக்கின்றன. நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே கூட ஆச்சாரியர்கள் பலர் பல ஸ்தோத்திரங்களை அருளி செய்திருக்கிறார்கள். பெரும்பாலும் அத்தனை ஸ்தோத்திரங்களும் அது கவிதை நடையிலே அமைந்த ஸ்லோகரூபமாய் அமைந்த ஸ்தோத்திரங்கள் தான். ஆனால் ஸ்ரீ ராமானுஜர் அவர் சரணாகதி கத்தியம், ஸ்ரீரங்க கத்தியம், ஸ்ரீ வைகுண்ட கத்தியம் என்று 3 நூல்களை, மிக மிகச் சிறிய நூல்தான் அவைகளெல்லாம் இருந்தாலும் அவை 3ம் வச்சன நடையிலே அமைந்த ஒரு ஸ்தோத்திரங்கள். அது கத்தியத்திரயம் என்றே அவை வழங்கப் பெறுகின்றன. அதற்கு அடுத்தபடியாக நாம் பார்த்தோமானால் வேதாந்த தேசிகன் அருளி செய்த இந்த மகாவீர வைபவம் என்கிற ஸ்தோத்திரம்தான். இது பெரும்பாலும் ரகுவீர கத்தியம் என்றே உலகத்திலே வழங்கப்பெற்று வருகிறது. அதாவது மகாவீரன் என்பதை ரகுவீரன் என்று சொல்லி, இது உரைநடையிலே அமைந்த காவியம் என்று தெரிந்து, ஸ்தோத்திரம் என்று தெரிந்து கொள்வதற்காக அதில் கத்தியம் என்ற சொல்லையும் சேர்த்து ரகுவீர கத்தியம் என்று சொல்லுவார்கள். ஆனால் வேதாந்த தேசிகன் இந்த நூலுக்கு இட்ட பெயர் மகாவீர வைபவம் என்கிறது தான். வால்மீகி ராமாயணம் அது வால்மீகியாலே இயற்றப்பட்டது. இதிகாசம் முதல்ல அது கவிதை நடையிலே அமைந்த ஒரு ஸ்தோத்திரம், அதாவது ஒரு காவியம் என்றால் அது வால்மீகி ராமாயணம் தான். அதனால்தான் அதற்கு ஆதிகாவியம் என்று பெயர். ஆதிகாவியம் என முதலிலே தோன்றின காவியம். வேதங்களுக்கு அடுத்தபடியாக இந்த ஸ்தோத்திரம், அதாவது அனுஷ்டு போன்ற விருத்தங்கள், அந்த விருத்தங்களிலே செய்யப்பட்ட ஸ்லோகங்களாக கொண்டது வால்மீகி ராமாயணம். அந்த வால்மீகி ராமாயணம் என்கிறது 7 காண்டங்களை கொண்டதாய், 500க்கும் மேற்பட்ட சர்க்கங்களை கொண்டதாய், 24,000 ஸ்லோகங்களை கொண்டதாய் மிக பெரியதாக அமைந்துள்ளது. அதில் இருக்கிற நிகழ்ச்சிகள், அதில் முக்கியமானவை அனைத்தையும் சுருக்கி வேதாந்த தேசிகன் இந்த கிரந்தத்திலே அருளி செய்திருக்கிறார். அருளி செய்கிற பொழுது ஒவ்வொரு வாக்கியமும் ராமபிரானியே சம்போதித்து, நீ இப்படி செய்தால் அல்லவா, நீ இப்படி செய்தாய் அல்லவா என்பது போல அவனையே சம்போதித்து அருளி செய்கிறார். அப்படி செய்கிற பொழுது இந்த சரித்திரத்தினுடைய ஒரு முறை இருக்கிறதே, கிரமம், அதையும் பின்பற்றி முதலிலே பாலகாண்டத்தில் உள்ள முக்கியமான நிகழ்ச்சிகள், அதற்கு பிறகு அயோத்தியா காண்டத்திலே உள்ள முக்கியமான நிகழ்ச்சிகள், ஆரண்ய காண்டத்திலே, கிஷ்கிந்தா காண்டத்திலே, சுந்தர காண்டத்திலே, யுத்த காண்டத்திலே, உத்தர காண்டத்திலே என்று இத்தனை நிகழ்ச்சிகளையும் சுருக்கி அவர் அருளி செய்தார். அதை கோசல சுதாகுமார கஞ்சுத
கஞ்சுகித காரணாகாரா என்று கோசலினுடைய வயிற்றிலே பிறந்தவனே என்று அங்கு தொடங்கி கடைசியில் சாகேத முக்திதான என்று எல்லோருக்கும் அவன் அயோத்தியிலே தான் தன்னுடைய சோதிக்கு எழுந்துள்கிற பொழுது அயோத்தியிலே கோசல தேசத்திலே வசித்தார்கள் என்றது காரணமாகவே அனைவருக்கும் மோட்சத்தை அளித்தான் என்று அதுவரை அதுதான் குலசேகர ஆழ்வார் தம்முடைய பெருமாள் திருமொழியிலே அந்த கடைசி பதிகத்திலே தெரிவிக்கிற பொழுது எல்லையில் சீர் தைரதந்தன் மகனாய் தோன்றிட்டது முதலா தன்னுலகம் புக்கதீரா என்று அப்படி சொன்னார். அந்த அதை அப்படியே அனுசரித்தவராய் இவரும் ராமபிரானாய் அவதரித்தது முதல் அவன் தன்னுடைய சோதிக்கு எழுந்தொழிந்தது வரை இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகளிலே மிக முக்கியமானவற்றையெல்லாம் அற்புதமான வசன நடையிலே அவர் மிக அழகாக நமக்கு காட்டியிருக்கிறார் என்று நாம் பார்த்தோம். அதில் இப்பொழுது கடைசியாக 2 ஸ்லோகங்கள், அதில் ஒரு ஸ்லோகம் ராமபிரானையே பற்றின ஸ்லோகம். அது என்ன சொல்லுகிறார்? சதுர்முகேஸ்வர முகைஹி புத்திர பௌத்ராதிசாலினே நம சீதா சமேதாய ராமாய கிருஹமேதினே. ராமபிரான் என்கிறவன் எப்படிப்பட்டவன் என்னால் 2 விதமாக சொல்லலாம். அவன் சதுர்முகேஸ்வர முகைஹி என்ற சதுர்முகன், ஈஸ்வரன் என்று சதுர்முகன் என்கிறவன் ராமபிரானுடைய, அதாவது பகவான் ஸ்ரீமன் நாராயணனுடைய பிள்ளை, அவனுடைய மகன் ஸ்தானத்திலே நான்முகன். அந்த பிரம்மாவுக்கு பிள்ளையாக பிறந்தவன் தான் ஈஸ்வரன் என்கிற ருத்ரன். அப்போ அவன் என்ன ஆகிறான்? பகவானுக்கு பேரனாகிறான். நான்முகனை நாராயணன் படைத்தான், நான்முகனும் தான்முகமாய் சங்கரனைத்தான் படைத்தான் என்று திருமழிசை ஆழ்வார் அருளி செய்கிறார் அல்லவா. ஆயினால என்ன கிடைக்கிறது? சதுர்முக ஈஸ்வர முகைஹி. இப்படிப்பட்டவர்களாலே புத்திர பௌத்ராதிசாலினே, புத்திரன் பௌத்திரன் இவர்களையெல்லாம் உடையவனே. ஆக பிரம்மா என்கிற பிள்ளையையும் சிவன் என்கிற பேரனையும் உடையவனே என்பதாக இந்த வாக்கியம் காட்டுகிறது. இது ராமபிரானுக்கு அன்வைக்கிற பொழுது அவனுக்கும் லவகுச்சர்கள் என்று பிள்ளைகள் இருந்தார்கள். அவர்களுக்கு பிறந்த பிள்ளைகள் பேரர்களாக ஆகிறார்கள். இப்படி அவனுக்கும் ஏற்பட்டது. அதையும் நாம் நினைத்து கொள்ள வேணும். இங்கே அப்படிப்பட்ட பகவானே, அதாவது நான்முகனை பிள்ளையாகவும் சிவனை பேரனாகவும் உடைய பகவானே, நம சீதா சமேதாயா. சீதா சமேதாயா என்னால் சீதையோடு கூடியிருப்பவனே, ராமாய ராமபிரானே, கிரகமேதினே என்று சொல்லுகிறார். கிரகமேதினே என்னால் இல்லறத்திலே நடத்துபவனே, இல்லறத்தை நடத்துபவனே. கிரகமேதின் என்று அவனுக்கு பெயர். அதாவது என்னன்னா, அவன் உலகத்திலே மனிதனாய் பிறந்திருக்கிற காலத்திலே அந்த மனிதத்தன்மைக்கு சேர அவன் என்னென்ன செய்ய வேண்டுமோ அது எல்லாவற்றையும் விடாமல் செய்தான். அவனுக்கு இதெல்லாம் செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ நமக்கெல்லாம் காரியங்கள் செய்ய வேணுமென்னால் எல்லாம் கர்மத்தின் காரணமாக வந்து பிறந்திருக்கிறோம். ஆகையினாலே சிலவற்றையெல்லாம் அனுஷ்டிக்க வேண்டி இருக்கிறது. ஆனால் பகவான் என்கிறவன் அவன் எப்படிப்பட்டவன்? எந்த கர்மத்தாலும் அவன் தொடப்படாதவன். அப்படி இருக்கிற பொழுது அவன் எதற்கு இதையெல்லாம் அனுஷ்டிக்க வேணும் என்றால், இல்லை, எல்லாரும் அனுஷ்டிக்க வேண்டும். அதற்காகத்தான் என்ன பண்ணுகிறான்? இப்படி அவன் காரியத்தை செய்கிறான். ஆஹா, ராமபிரானாய் அவதரித்த சர்வேஸ்வரனுக்கு பிரம்மா புத்திரனாகிறான். அந்த பிரம்மாவனுடைய பிள்ளையான சிவன் பேரனாகிறான். அந்த பேரனுடைய சிவனுடைய பிள்ளைகளான முருகன் முதலானவர்கள் அவனுக்கு என்ன ஆகிறார்கள் என்றால் கொள்ளுப்பேரர்களாகின்றார்கள். இப்படி பரமாத்மாவே என்ன பண்ணுகிறான்? கிரகமேதினே. ஒரு கிரகஸ்தன் என்ன செய்வானோ, இல்லறத்தில் இருப்பவன் என்ன செய்வானோ, எப்படி பிரஜைகளை விருத்தி பண்ணுவானோ அதுபோலத்தான் பகவான் பண்ணி கொண்டிருக்கிறான். அதுபோல் ராமபிரானும் இந்த உலகத்திலே அவதரித்து அவனும் என்ன பண்ணினான்? சீதா பிராட்டியை மனைவியாக அடைந்து லவகுசர்களை பிள்ளைகளாக பெற்று இப்படி அவனும் கூட என்ன செய்தான்? இந்த சம்சாரத்தை வளர்த்தான் என்று பார்க்கிற பொழுது அதைத்தான் சொல்லுகிறார். இல்லை, உலகமே எம்பெருமானுடைய குடும்பம், அதைத்தான் இங்கே காட்டுகிறார் என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட எம்பெருமானே உனக்கு நமஹா, நமஸ்காரம் என்று அந்த ராமபிரானை வணங்கி இந்த ஸ்தோத்திரத்தை நிறைவு செய்தார். அதற்கு அடுத்தபடியாக ஒரு ஸ்லோகம். இந்த ஸ்லோகம் எப்படிப்பட்ட ஸ்லோகம் என்னால் தம்முடைய திருநாமத்தை சொல்லுகிற ஸ்லோகம். எல்லா ஸ்தோத்திரங்களிலேயும் கடைசி ஸ்லோகத்தில் இதை இந்த ஸ்தோத்திரத்தை இயற்றியது இன்னார் என்று காட்ட வேண்டும் அல்லவா? அதை காட்டுகிறார் இந்த கடைசி ஸ்லோகத்தில். கவிகதக சிம்ம கதிதம்
கடோர சுகுமார கும்ப கம்பீரம் பவபய பேஷஜமே தத் படத மகாவீர வைபவம் சுதியா. இந்த நூலை அருளி செய்தவர் யார் என்று சொல்லுகிற பொழுது கவிகதக சிம்மம் என்று தம்மை சொல்லிக் கொள்ளுகிறார். கவிகதக சிம்மம் என்னால கவிதார்க்கிக சிம்மம். கவி, அதாவது கவியிலேயும் அவர் சிங்கம் போலே மிகவும் சிறந்தவர். கவிதைகள் ஏற்றுவதிலே அவருக்கு இணை எவரும் கிடையாது. அவரை தாமே சொல்லிக் கொள்ளுகிறார். ஆழ்வார்கள் கூட அப்படி சொல்லிக் கொண்டது உண்டு. தங்களுடைய பெருமைகளை தாங்களே சொல்லிக் கொண்டது உண்டு. ஆஹா, அடுத்தது கதக சிம்மம் என்னாலன்னா தார்க்கிகர்கள், அதாவது தர்க்கவாதம் செய்வதிலேயும் இவரை வெல்வதற்கு யாருமே கிடையாது. அதனால் கவிசிம்மம், கதக சிம்மம், அதைத்தான் கவிதார்க்கிக சிம்மம் என்று அப்படியும் சொல்லுவதுண்டு. சிம்மம் என்றால் மிக உயர்ந்தது என்று, ஆண் சிங்கம் என்று ஒருத்தனை சொல்லுகிறோம் என்று சொன்னால் அதற்கு என்ன அர்த்தம்? ஆண்களுக்குள்ளே உயர்ந்தவன் என்று அர்த்தம். அதுபோல இவர் கவிகளுக்குள்ளே உயர்ந்தவர், தர்க்கம் செய்பவர்களுக்குள்ளே உயர்ந்தவர். அப்படிப்பட்ட இவராலே கதிதம் செய்யப்பட்டது இது என்று சொல்கிறார். அது கவிகதக சிம்ம கதிதம். கவிதார்க்கிக சிம்மமான வேங்கடநாதனாலே, வெங்கடேசனாலே, வேதாந்த தேசிகனாலே அருளி செய்யப்பட்டது இந்த ஸ்தோத்திரம் என்று தெரிவித்தார். அடுத்தது, இந்த ஸ்தோத்திரத்தில் என்ன விசேஷம் என்று கேட்டால் கடோர சுகுமார கும்ப கம்பீரம். சில சொற்களெல்லாம் கடினமாயிருக்கிறது, சில சொற்களெல்லாம் சுகுமாரம் மென்மையாயிருக்கிறது. அந்தந்த இடத்திற்கு சேர ராமபிரான் அங்கே தண்டகாரண்யத்திலே அவர்களோடு ராட்சசர்களோடு யுத்தம் செய்தான். 14,000 ராட்சசர்களோடு என்று சொல்லுகிற பொழுது அங்கே ராமபிரானுடைய வீரத்தை பறைசாற்றும் விதமாக அங்கே என்ன செய்வார்? கடினமான பதங்களை உபயோகப்படுத்தி இருப்பார். இன்னும் அவனுடைய மென்மையை சொல்ல வேண்டிய இடங்களிலே மிகவும் மென்மையான பதங்களை கையாண்டிருப்பார். அது நாம் இத்தனை நாள் அனுபவித்ததில் ஆங்காங்கே நாம் பார்த்திருக்கிறோம். அதைத்தான் இவர் கடோர சுகுமார கும்ப கம்பீரம், மிகவும் ஆழமான பொருள்களை உடையதாய், அதே சமயத்தில் கடினமான பதங்களையும் மிகவும் மென்மையான பதங்களையும் கொண்டதாக இந்த மகாவீர வைபவம் என்ற ஸ்தோத்திரம் அமைந்திருக்கிறது என்று சொன்னவர். அதுக்கு மேலே இந்த ஸ்தோத்திரத்துக்கு என்ன பெருமை என்னால் பவபயபேஷஜமேதது. இந்த ஸ்தோத்திரம் இருக்கிறதே அது எப்படிப்பட்டது? இந்த உலகத்திலே உலக வாழ்க்கையாகிற ஒரு பெரிய பயம் நமக்கு, அதற்கு இது சிறிய நல்ல மருந்து என்று சொல்லுகிறார். சம்சார பயத்தை போக்குகின்ற நல்ல மருந்தாயிருப்பது இந்த ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட இந்த ஸ்தோத்திரம், இதற்கு என்ன பெயர்? மகாவீர வைபவம். மகாவீர வைபவம் என்னால் ராமபிரானுடைய வீரத்தை பறைசாற்றுகின்றதை முக்கியமான குறிக்கோளாக கொண்டதாகத்தான் இந்த நூல்கள் அமைந்து பல பல இடங்களிலே அவனுடைய வீரத்தை மிகவும் பிரசித்தமாக நமக்கு தெரிவித்திருக்கிறது. அப்படிப்பட்ட மகாவீர வைபவம் என்கிற இந்த கிரந்தத்தை சுதியாக பட்டத, நல்ல அறிவுள்ளவர்கள், ஞானிகள், அவர்களெல்லாம் என்ன பண்ண வேண்டும் என்றால் இதை பட்டத என்கிறார், படிக்க வேண்டும். எல்லாரும் நன்றா அறிஞர்களே, சுதியா என்னால்னா அறிஞர்களே, இதை நீங்கள் படித்து நல்ல பயனை பெறுங்கள். இதை படிப்பதனாலே என்ன கிடைக்கும் என்று கேட்டால் அருமையான சொற்கள். அந்த தேசிகனே அருளி செய்தார் போலே கடோர சுகுமார கும்ப கம்பீரம் என்று சொல்லப்பட்டபடி அப்படிப்பட்ட நல்ல சொற்கள் அதாலே அமைக்கப்பட்டிருக்கிறது. அதை அறிஞர்கள் படித்தார்களானால் நிச்சயம் அதை நன்றாக ரசிப்பார்கள். அதே சமயத்தில் இதை படித்தால் வெறும் ரசனை மட்டுமல்ல, இது நம்முடைய உலக வாழ்க்கையாகிற ஒரு பயத்தை போக்குகின்ற மருந்தாயும் இருக்கிறது. ஆகையினாலே இதை எல்லோரும் படித்து நன்றாக நல்ல ஞானத்தை பெறுங்கள். அதுவும் ராமபிரானுடைய சரித்திரத்தை எப்படி படித்தாலும் நமக்கு அது நிச்சயமாக ஆனந்தத்தை தான் விளைக்கும். அது அப்படிப்பட்ட சரித்திரத்தை உடையவன் ராமபிரான். அவனுடைய சரித்திரத்தை இப்படி அற்புதமான ஸ்லோகங்களாலே நான் இயற்றியிருக்கிறேன். இதை எல்லோரும் படித்து பயன் பெறுங்கள் என்றே வேதாந்த தேசிகன் அருளி செய்கிறார். குறிப்பாக திருவகீந்திரபுரம் என்கிற திவ்யதேசத்திலே ஒரு தனி சந்நிதியிலே மிக அழகான தோற்றத்தோடு அங்கே ராமபிரான் எழுந்தருளியிருக்கிறார். அந்த ராமபிரானை குறித்துத்தான் வேதாந்த தேசிகன் இந்த ஸ்தோத்திரத்தை அருளி செய்தார் என்று பெரியோர்கள் சொல்லுகிறார்கள். அது அப்படி இல்லை என்றாலும் எந்த திவ்யதேசத்திலே சென்றாலும் நாம் அந்த சந்நிதியிலே ராமபிரானை சேவிக்கிறோம். திருவல்லிக்கேணியிலே வந்தால் அங்கே ராமபிரான் எழுந்தருளியிருக்கிறார். திருமலைக்கு சென்றால் அங்கே மூலவருடைய கர்ப்பகிரகத்திலேயே ராமபிரான் எழுந்தருளியிருக்கிறார். இன்னும் மதுராந்தகம், ஸ்ரீபெரும்புதூர் என்று ஸ்ரீபெரும்புதூரில் தனி சந்நிதியிலே எழுந்தருளியிருக்கிறார். இதுபோல பல பல இடங்களிலே, இன்னும் வடுவூர் முதலான பல திவ்யதேசங்களிலே ராமபிரான் எழுந்தருளியிருக்கிறார். அயோத்தியை அங்கேயும் கூட விசேஷமாக ராமபிரானுடைய சந்நிதி. அது இப்பொழுது புதிதாக ஏற்பட்ட சந்நிதி என்ன, 100 ஆண்டுகளுக்கு முன்னாலே
யோகி பார்த்தசாரதியங்கார் சுவாமி அவரால் ஏற்படுத்தப்பட்ட சந்நிதி என்ன? இங்கேயெல்லாம் கூட ராமபிரான்லாம் எழுந்தருளி இருக்கிறார். அப்படிப்பட்ட ராமபிரான்கள் எல்லாரையுமே துதித்ததாக ஆகும் இந்த ஸ்தோத்திரத்தை நாம் படித்தால் என்று அதையும் நாம் கருத்திலே கொள்ளலாம். இப்படிப்பட்ட அற்புதமான ஸ்தோத்திரத்தை அருளி செய்திருக்கிறார் வேதாந்த தேசிகன். தொடர்ந்து அவருடைய மற்றொரு ஸ்தோத்திரத்தை அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம் ஸ்ரீமத் சுந்தர ஜாமா திருமுனிமானசவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ